தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்ல நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்களோட ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Let's get into the video. Hey! Wow! என்னை பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. டயலாக்லாம் ஜிவிஎம் டயலாக் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அவங்க பேசுறதெல்லாம் I am so lost. எனக்கு இந்த ஜென்ரேஷன் பற்றி தெரியாது கைல். ஆனால் நாம் சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. ஓ ரெஜினா. ஓ அர்ஜுனா. In Azerbaijan, crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. They're drunk. ஆரோ. வாவ், தலை தான் வேற லெவல் ஸ்டைல் ஸ்வாக். இந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இத ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். அது தலை மாதிரியே இருந்துச்சு. I will shoot. I am not here to fight. ஓடு. Officer down. What is your problem? ஏய், தமிழ் படமா ஹாலிவுட் படமா? ஃபுல்லா இங்கிலீஷ்லயே வருது. கொஞ்ச நாளாக என் உலகமே என்ன சுற்றி நொறுங்கிட்டு இருக்கு. ஓ உங்கள் கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. வாவ், ஸ்டண்ட் செம்மையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ வாவ். Feb 6. ஃபெப் 6 ரிலீஸ் ஆகுது. ஆனால் சீரியஸாக ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மூவியோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கல. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது சீரியஸாக ஒரு தமிழ் படம் பார்க்குற ஃபீலே இல்லை. ஆமா, டயலாக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லயே வந்துச்சு. ரொம்ப தமிழ் டயலாக்ஸ்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்துச்சு. அதுவும் தலை பேசுற கொஞ்சம் டைலாக்ஸ் மட்டும் தான் தமிழ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த கலர் கிரேடிங் சீரியஸா சூப்பரா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாரிட்டி அந்த ரிச்னஸ் அண்ட் ஆல்சோ அந்த ஹாலிவுட் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொண்டு வந்திருக்கு. அண்ட் ஃபெப் 6 வந்து பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக போது அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே ஃபெப் 6 வெயிட் பண்ணிருப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும். அண்ட் ட்ரெய்லர் பற்றி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு ஸ்டோரி கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஸ்டோரி ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கிட்னாப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து த்ரிஷாவை தான் கிட்னாப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ த்ரிஷா மட்டும் கிடையாது, நிறைய பேர்த்த கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில மர்டர் பண்ண சீன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எந்த காசுக்காக கிட்னாப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ரெஜினா சில இடத்துல ஒரு டயலாக்ல விட்டுருந்தாங்க, இவன் அவ்வளோ மோசமான பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு மோட்டோவோட கொலை பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இவர் எதில் போய் மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே இதில் நம்ம இதில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக டப்புன்னு போகுது. ஸோ படத்தில் பார்க்குறப்போ அது எப்படி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். எஸ், அண்ட் நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி த்ரில்லிங்காக அப்படி நிறைய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து மூவி பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் நல்லாவே இந்த ட்ரெய்லரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிஜிஎம் நம்ம அனிருத் வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஹாஃப் ட்ரெய்லர் போனதுக்கு அப்புறம் அந்த விடாமுயற்சின்னு வந்து அந்த
பிஜிஎம் சீக்வென்ஸ் வந்து செமையா ரொம்ப இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோட சேர்ந்து பார்க்குறப்போ சீரியஸாக சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய ஃபாஸ்ட் சீக்வன்ஸ்க்கு இந்த மாதிரி இந்த மியூசிக் போட்டாங்கன்னா இனிமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படத்தில் நிறைய இடத்துல நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு தலாவோட வேரியேஷன்ஸும் காட்டியிருக்காங்க. அந்த சவதிகா சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எங்க இருக்கிற மாதிரி யங்கா இருக்கிற மாதிரியா இல்ல ஃபுல்லா ஷேவ் பண்ணனால நமக்கு அப்படி தெரியுது. அவரு பிளாக் டைல அடிச்சிருக்காரு. ஆமா, ஹேர் கலரிங்கும் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கு. இன்னொரு இதுல அப்படியே ஃபுல்லா இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் பிளாக் முன்னாடி இருந்த மாதிரி அப்படி எங்க காமிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட் பிரசென்ட்ல அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்டைல்லையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ மேரேஜ் ஆகுது, சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ளார போய் மாட்டுறாங்க. ஏன்னா த்ரிஷா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா பெருசாக பார்க்க முடியல ட்ரெய்லரில். ஸோ மேபி அவங்கள தான் கிட்னாப் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி அவர் ரெஸ்கியூ பண்ணுறாரு, அதுக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்லாம் போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கதை நமக்கு ஓரளவுக்கு இதை ட்ரெய்லர் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து புரியுது. அதே மாதிரி நமக்கு இனிஷியலாக வந்து டைலாக்ஸ் எல்லாமே நீ சொன்ன மாதிரி ஜிபிஎம்மோட எனக்கு சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎம் டைலாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களோட லவ் போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் தலை அண்ட் த்ரிஷா அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ திங்க் நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கோமோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு நீங்களுமே எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக அர்ஜுன் அண்ட் ரெஜினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ரோல் தான் பண்றாங்கன்னு காட்டுன விதமே அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம மூவி பார்க்குறப்ப தெரியும் தலையோட இருக்காங்களா இல்லை தலைக்கூடயே இருந்துட்டு நெகட்டிவான விஷயம் பண்றாங்களா. எனக்கு என்னமோ செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. தலைக்கூடயே இருந்துட்டு ஏதாவது சம்திங் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த விடாமுயற்சி அட்லாஸ்ட் நமக்கு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. Feb 6 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நீங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அது நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோட இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நிறைய vlogs எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் ஆல் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.